சார் வணக்கம் சார். வணக்கம் ஹரி. நாளை ஒரு நாள் தான் இருக்குது, 23ஆம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ். எப்படி சார் போயிட்டுருக்கு இப்போ டிக்கெட் புக்கிங்லாம்? திடீர்னு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கணும்னு என்னடான்னு பார்த்தேன். அப்புறம் கேப் விட்டு ஜனநாயகம் ரிலீஸ். நீங்கள் உண்மையே முன்பதிவு எல்லாத்தையும் அந்த முதல் நாள் முன்பதிவு புக்கிங் வந்து சோல்ட் அவுட்டு. அடுத்தடுத்த நாட்களுக்கும் புக்கிங் ஆகிட்டே இருக்குது. குறிப்பாக வந்து இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இது தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா தொடர்ச்சியாக அதை நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியான விமர்சனம் என்ன வருதுன்னா, ஏங்க அந்த படத்தை வந்து பார்த்துட்டாங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், வந்து இவ்வளோ கோடி பேர் தமிழ்நாட்டில் உள்ள இந்த இடத்துல வந்து ஒரு கோடி பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா மிச்சவங்களாம் என்ன ஆவாங்க? அது 1 கோடி பேர் பார்த்தவங்க கூட லேப்டாப்லேயும் மொபைல்லையும் பார்த்துருக்காங்க அப்படின்பொழுது அவங்க வந்து திரும்ப வந்து பார்க்கணும். அவங்க தாங்க உண்மையான ரிப்பீட் ஆடியன்ஸு. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் போய் அந்த என்ன சொல்கிறேன்னா, அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை அதர் ஸ்டேட்டில் போய் பாருங்கள். எல்லாமே முடிஞ்சு போச்சு கொஞ்ச நேரத்தில். நீங்கள் ஆந்திராவிலையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆந்திராவிலையும் ஃபுல்லு. அப்படியாப்பட்ட ஒரு வரவேற்பை ஒரு படம் பெற்றிருக்குது அப்படின்னா அந்த படத்தின் மீதான விமர்சனம் என்ன? ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க வேண்டிய படம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து ஒரு வெற்றி விழாவே கொண்டாடிட்டு இருக்கோம். முதலமைச்சர் தலைமையில் ஒரு வெற்றி விழாவே நடந்து போயிருக்கோம். இன்றைக்கி முதலமைச்சர் நடிக்கக்கூடிய ஒரு படமாக டைட்டில் கார்டே மாறி இருக்குது. ஆனால் அது எல்லளவு அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு குறையவே இல்லை என்பது தான் நான் சொல்லலை, தியேட்டருக்காரர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. குறிப்பாக திரையரங்கில் கொண்டாட்டங்கள் எப்படி சார் இருக்கும்? ஒரு பொங்கல் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க சொல்கிற அந்த படத்துக்காக. தீபாவளி வரப்போகுது, இதுக்கு நடுவில் வந்து இந்த ஜனநாயகன் எப்படி சார் கொண்டாட்டம்? எப்படி சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு தீபாவளியும் ஒரு பொங்கலும் இல்லை, பொங்கலும் தீபாவளியும் சேர்ந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இந்த கொண்டாட்டம் வந்து அவருடைய ரசிகர்கள் தொண்டரை தாண்டி அவர் தாவேக்காவை சார்ந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், ஏன்னா அவங்களாம் கூட சொல்லியிருக்காங்க ஒரு 3 மணி நேரம் பர்மிஷன் கொடுங்க, நாங்கள் போயிட்டு வந்து தியேட்டரில் போய் அந்த படத்தை வந்து கொண்டாடிட்டு வந்திருக்கணும். அதுக்கு ஒரு பெரிய விமர்சனம் வந்து, என்னங்க 3 மணி நேரம் பர்மிஷன்? ஒரு அமைச்சர் சொல்கிற சொல்லாது, ஒரு எம்எல்ஏக்கள் பேசுகிற பேச்சாது, ஒரு கட்சி நிர்வாகிகள் இதுவாருன்னா எங்க அவங்களும் மனுஷங்கள்லாங்க. ஒன்று கேட்டால் அவங்க வந்து என்ன சொல்கிறது, வந்து ஒரு ரசிகர் மன்றத்திலிருந்து நற்பணி இயக்கமாக இருந்து அதன் பிறகு விஜய் அங்குலமாக பக்கத்துலேருந்து பார்த்துட்டு வந்தவங்க பல பேர் அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய திரை வாழ்வில் இதுதான் கடைசி படம் அப்படின்போது அது எப்படி போய் தியேட்டரில் போய் நம்ம வந்து கொண்டாடணும், அதை எப்படி தியேட்டரில் அந்த ரசிகர்களோடு உட்காந்து பார்க்கணுன்ற ஒரு ஆவல் இருக்குல்ல. அது ஒரு 3 மணி நேரத்தில் என்ன ஆகிட போகுது உங்களுக்கு? வந்து 3 மணி நேரத்தில் என்ன வந்து அப்படியே சம்பிச்சுட்டு போக போதா? வந்து அவங்க வேலையை தொடர போகிறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 3 மணி நேரம் வேலை பார்த்துட்டு கூட தான் போக போகிறாங்க. என்னென்னா ஏதாவது ஒரு விமர்சனம் சொல்லணுன்றதுக்காக இந்த விமர்சனங்களை முன்வைத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த வரவேற்பு திருவிழா மாதிரியான ஒரு வரவேற்பாக தியேட்டர்களில் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை சார். மற்ற மாநிலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிக்கெட் புக்கிங்லாம் எப்படி ஆகிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணும்போது எப்படி சார் இருக்கும்? இல்லை, அது ஓப்பன் பண்ணாமலே வச்சுருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 6 மணி காட்சி கிடையாது, வெடிகால 5 மணி காட்சிலாம் கிடையாது. அது கூட ஒரு விமர்சனம் வந்தது. இவ்வளோ நாள் இல்லை இல்லைங்களா, இந்த படத்துக்காக மறுபடியும் பாருங்கள் ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணுவாங்க. வழக்கம் போல் ஒரு 5 மணி காட்சி விடியற்காலை காட்சிக்கு அனுமதி உண்டு. ஏன்னா இப்போ வந்து முதல்வர் வந்து ஜோசப் விஜய் அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது, அதனால் சட்டத்திட்டங்கள் எல்லாமே அவருக்கு சரியாக போயிடும், அவங்க வச்சு தான் சட்டம், அதனால் இதோ வந்துட போது பாருங்கள் ஜீவா அப்படின்னாங்க. நான் விசாரித்த வகையில் அதை முதல்வர் விரும்பவில்லை, வேணாங்க. எப்படி அந்த கரெக்டாக இருந்தது அந்த சட்டம் இருக்கட்டும், இனி வர படங்களுக்கு வேணால் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு ஆய்வு பண்ணி பேசி தியேட்டருக்காரர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசி அந்த 5 மணி காட்சி இல்லை 6 மணி காட்சியை வந்து முதல் காட்சியாக கொடுக்கறதுக்கு அது சம்மந்தமான இன்னொரு படத்துக்கு வேணால் பார்த்துக்கலாம். என் படத்துக்கு வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய இது வேணுங்க. அது முதல்வர் விஜய் இடத்துல வேற ஒரு நடிகர் இருக்காருன்னு வச்சுங்க, என்னது அதை வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோவாக நைட்டு ஒரு 12 மணிக்கு போட்டு விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா ஓட்டுங்க 12 மணிலேருந்து தொடர்ச்சியாக காட்சி அடுத்தடுத்து ஓட்டுங்க, ஏன்னா பெரிய வசூலை கொடுத்துருவோம் நீங்கள் உங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், திரைப்படமாக பாடுங்க, என் படத்துக்காக ஸ்பெஷலாக ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொன்ன இடத்தில் இருக்கார முதல்வர்னா ஒரு கரெக்டான முதல்வர் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து நமக்கு தெரிய வருது. குறிப்பாக ஜனநாயகன் படத்துடைய இயக்குனர் H. வினோத் வந்து சில தனியார் தொலைக்காட்சிகள்லாம் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு வராரு, சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. நீங்கள் பார்த்துறது வாய்ப்பு இருக்குது. எப்படி சார் அந்த இன்டர்வியூ எடுத்துக்கிறது நம்ம? இல்லை, H. வினோத் வந்து இந்த ஒரு இயக்குனருக்கும் பெரிய வருத்தம் இருக்குதுங்க. வந்து அது நிறைய பேர் அவர் பர்சனலாக அவருக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் சொல்லி வருத்தப்பட்டது என்னென்னா, நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது அவருடைய கடைசி படம், ஆனால் அந்த படத்துக்கு இப்படி வந்து ஒரு சுத்தலில் விடுறாங்க, அந்த படத்தை இப்படி கோர்ட்டில் வச்சு சென்சாரில் வச்சு அலைய வைக்கிறாங்க. என்னங்கன்னா ஒரு இயக்குனருக்கே கூடிய ஒரு, ஏன்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. இன்றைக்கி சிஎம் விஜய், அதை தாண்டி நடிகர் விஜய்ன்ற பொழுது அந்த மாஸ் எப்படியாப்பட்ட மாசுன்னு நமக்கு தெரியும்.
நேற்று வந்து ஒரு ஆய்வுக்கு போகிறாரு, ஏதோ ஒரு துறை சார்ந்த ஆய்வுக்கு கொண்டு போகிறாரு. அந்த வண்டியிலேருந்து இறங்கி நடந்து போகிறாரு. நடந்து போனவுடனே அந்த சுற்றி இது அவர் வந்து இப்போ ஆய்வுக்கு போகிறதெல்லாம் முன்கூட்டியே சொல்கிறது கிடையாது. திடீர் ரைடு தான். அப்படி போயிட்டு வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு போன அந்த பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு அழுதுங்க. தன்னால் உணர்ச்சி வசப்பட்டு அழுதுங்க. யாரும் அவங்கள கூட்டின்னு வந்து கையில் காசு கொடுத்து இது மாதிரி வந்து சிஎம் வருவார், நீங்கள் பார்த்தோன்னே பொங்கி அழுங்க, நாங்கள் கேமராவில் கேப்சர் பண்ணிக்கிறோன்னு யாருமே நிச்சயமாக சொல்லாது. தெரியுது நமக்கு. ஒரு பள்ளிக்கூடம் விட்டு போகிற நேரம் வந்து கூட்டின்னு போகிறாங்க. அவர் பார்த்து விஜய் பார்த்துட்டு கையை காமிச்சிட்டாருன்னொன்னே போய் எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளோ ரசிகர்கள், இவ்வளோ அன்பை பெற்றிருக்கிற ஒரு நடிகர், ஒரு உச்ச நடிகர், அவருடைய கடைசி படம்னு சொல்லிட்டு அந்த படத்தை இயக்குற வாய்ப்பு தனக்கு கிடைச்சிருக்குது. அந்த படம் எப்படி வந்து ஒரு ஒரு பொங்கல் கொண்டாட்டமாக வரணும், அந்த படத்தை எப்படி கொண்டாடணும் அப்படின்ற இடத்துல அது நின்று போது, அது வந்து தடங்கலாகுதுன்னா எவ்வளோ பெரிய மன வருத்தம் எனக்கு இருந்ததுன்னு தான் அங்கே பதிவு பண்ணுறாரு. ஒவ்வொரு விஷயமா அவர் பேசியிருக்கார். மிக குறிப்பாக சொன்னோம்னா, இந்த படத்துக்காக தான் கரூர் சம்பவத்தை வந்து தனியாக இவங்க கேமரா வச்சு எடுத்து, குறிப்பாக எச் வினோத்தை ரகசியமாக கேமராலாம் வச்சு அங்கங்கே அந்த கரூர் சம்பவத்தை வந்து கேப்சர் பண்ணி அதில் படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிரச்சனை பெருசான உடனே அதை வந்து எடிட் பண்ணி தூக்கிட்டாங்க இப்போ கடைசி நேரத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு துளி கூட லாஜிக்கே இல்லாமல் உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை இடையெல்லாம் ஊடகங்களே பேசுனாங்க. அதை சொல்லி பெரிய அளவில் வருத்தப்பட்டிருக்காரு. நீங்கள் பேசுங்க, அதில் ஒரு துளி கூட உண்மை இல்லாமல் எப்படி பேசுகிறீங்க நீங்கள்? அவர் எச்சின்னதுன்னா சொல்கிறாரு, நான் சரிங்க நான் கரூர் வரேன், கரூரில் வந்து விஜய் வந்து மீட்டிங் நடத்துகிறாரு, பேசிக்கிட்டு இருக்காரு, நான் அங்கே ஒரு கேமரா, இந்த பக்கம் ஒரு கேமரா, அந்த பக்கம் ஒரு கேண்டிட் கேமரா வச்சுருக்கிறோம். அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்த உடனே போலீஸார் எல்லா ஃபோனையும் ட்ரேஸ் அவுட் பண்ணுவாங்க. அத்தனை சிசிடிவி கேமராக்கெலாம் இருக்குது. சும்மா ஒரு 15 நிமிஷத்தில் என்னை வந்து போலீஸ் பிடிச்சிருவாங்க. எங்கெங்கே லாஜிக் இருக்குது உங்களுதுல? நான் எங்கே வந்திருந்தா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா? அதே வேளையில் இந்த படம் வந்து இணையதளத்தில் வந்தது இல்லைங்களா, அது சென்சார் வெர்ஷனு, சென்சாருக்கு போகாத அந்த வெர்ஷன் தான் வந்து. அப்போ இணையதளத்தில் பார்த்தவங்க அந்த சம்பவம் இருக்கான்னு பார்த்துருப்பாங்கல்ல. இதெல்லாம் தாண்டி எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட ஃபேமிலியில் வந்து இப்போ அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கலாம் வந்து இந்த கரூர் சம்பவத்தை உங்கள் வீட்டுக்காரர் வந்து படமாக்கி இருக்கிறாருன்ற மாதிரில வந்து பேசியிருக்காங்க பொழுது மன வருத்தப்பட்டு பல பதிவுகளை போட்டிருக்காரு. இந்த பதிவு அதில் என்ன குறிப்பாக என்னன்னா, ஒரு ஊடக தர்மமே இல்லாமல் இதெல்லாம் வந்து பேசுனாங்க, இதெல்லாம் வந்து செய்தியாக போட்டாங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? அது நீங்கள் தயவுசெய்து படத்தை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது ஒரு அக்மார்க், ஒரு கமர்ஷியல், ஒரு விஜய்க்கான படமாக இருக்கும். இதில் அரசியல் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எதிர்வினை அரசியல், சாட்டையை சோட்டை அடிக்கிறது, இது பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தளபதி ரசிகரா அப்படி பார்த்தீங்களா, ஒரு கொண்டாட்டமாக ஒரு 3-5 நிமிடம் அப்படி ஒரு அப்பா அந்த காசு கொடுத்தோம்பா, இது ஒர்த்துப்பா அப்படின்ற அளவுக்கு இந்த படம் இருக்கும். அதெல்லாம் மாரி அந்த கடைசி அரை மணி நேரத்தை வந்து தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு 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 பஞ்சு ஒன்று வைக்கிறாரு. அதை கூட அவரே ஒரு கவுண்டர் சொல்கிறார். அந்த பஞ்சுக்கு ஒரு விளக்கமாக சொல்கிறாரு. இது என்னென்னு இந்த படம் ஓடுறதுக்காகவோ இந்த படம் ப்ரொமோஷனுக்காக நான் சொல்கிற வந்து வார்த்தை கிடையாது. நிஜமாகவே அந்த அரை மணி நேரத்தை மிஸ் பண்ணாதீங்கன்னு. அது எப்படி முதல் அரை மணி நேரத்தை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கூட லேட்டாக வந்துடுவாங்கன்னு சொல்லலாம். தியேட்டரில் உட்காந்து ஜனத்தை எப்படி வந்து எழுப்ப முடியும்? வந்து அதனால் அரை மணி நேரம் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போகுது. அது என்ன விஷயம் அப்படின்றது வந்து படம் பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். சார், இன்னொன்று அவரே சொல்லியிருக்காரு, இந்த படங்கள் வந்து அவர் அரசியலை ஜெயிச்சிட்டாருன்னா என்னெல்லாம் பண்ணுவார்னு நினச்சி தான் நாங்கள் எடுத்தோம். அது வந்து இப்போ வர்றது தான் மனசு கஷ்டமாக இருக்குது, முன்னாடியே வந்து தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி சார் பார்க்க? அது முன்னாடியே வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ. ஏற்கனவே படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்கள் படம் பார்த்துட்டாங்க, சென்சாரில் பார்த்துட்டு யூஏ கொடுக்குறேன்ட்டாங்க, ஓகே அப்படின்ட்டாங்க. திடீர்னு என்ன ஆகி போச்சு, அதில் பார்த்தவருக்கு ஒருத்தர் உடம்பு சரியில்லை, அவர் சரியாக பார்க்கலையா அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்க்கணும், அது ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ எச் வினோத் சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு முதல்வர் ஆகிட்ட பிறகு என்னென்னலாம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் ஒரு மனிதன் தனி மனிதன் நினைக்கிறாரோ அது இந்த திரைப்படத்தில் இருக்கிறது. அதே வேளையில் இந்த திரைப்படத்தை மற்றவர்கள் பார்த்து விட்டார்கள். இது ஒரு அரசியல் ரீதியான முடக்கம் தான். அது நீங்கள் வந்து அந்த திரைப்படத்தை முடைக்கிறதுனால, அந்த திரைப்படத்தை தாமதப்படுத்துறதுனால விஜயோடைய வெற்றி எங்கேயாவது தடுக்க முடிஞ்சதா அவங்களால? நிச்சயமாக தடுக்க முடியல. இன்றைக்கி வந்து ஒரு உயரத்தில் உட்காந்துட்ட பிறகு என்ன ஆச்சு உங்களால்? ஏண்டா எதுக்கா இதை பண்ணுற அளவுக்கு தான் ஆகிடுச்சு. அது ஒரு இயக்குனராக அதை வந்து ரொம்ப வருத்தத்தோடு அதை பதிவு பண்ணியிருக்காரு. சார், ஒரு எதிர்பார்ப்பான ஒரு கொஸ்டின் தான். சப்போஸ் அந்த படம் வந்து முன்னாடியே வந்துருந்துச்சுனாக்கா அந்த 108 மேலே போயிருக்குமா சார்? பிரமாதமான கேள்வி. உண்மையாகவே சொல்கிறேன். வந்து நான் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து உண்மையிலே சரியான கேள்வி இது வந்து. ஏன்னா இவங்க ஜெயிக்கவே மாட்டார் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க. இந்த திரைப்படம் வந்தால் ஏதாவது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் அரசியலில் விஜய்க்கு அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒன்று அப்படின்னு தான் பார்த்தாங்க. இப்போ நாம் நினைக்கிறது என்னென்னா, இப்போ 108 இந்த திரைப்படம் வந்துருந்ததுன்னா, இன்னும் நான் இப்போ படம் பார்க்கல, நான் கூட பார்க்கல,
வந்திருந்தார் ஒருவேளை இது இன்டர்வியூ வச்சு நான் சொல்கிறேன், அடித்து ஒரு 150 இடம் வந்திருக்கும் பொழுது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் கண்டென்ட் இருக்குது. அவர் சொன்னாலும் இது ஒரு கமர்ஷியல் படம், இதை நாங்கள் வந்து இதுவாக படமாக பாருங்கன்னு சொன்னால் கூட ஒரு கமர்ஷியலுக்குள்ளே ஒரு அரசியல் வச்சுருக்காரு அப்படின்னு. அதில் தாங்க அவங்க காண்டாயிட்டாங்க. அதனால தான் தேர்தல் அறிவித்த பிறகு ரிலீஸ் பண்ணலான்னா இது ஒரு பிரச்சார படம், இது தாவேக்காவின பிரச்சார படம், தாவேக்கா அரசியல் சொல்கிற படம்னு என்னென்னமோ சொல்லி இது பண்ணாங்க. எப்போ வந்தாலும் சரி, இப்போ மட்டும் என்ன வந்து அந்த சாட்டை எடுத்து நான் ஆணையிட்டால் அப்படின்னா, இது எப்படி நீங்கள் சாட்டை எடுத்து நான் ஆணையிட்டால் சொல்லலாம்? யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? எப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருந்தது? இன்றைக்கி அது மாதிரி அந்த இடத்துல தானே உட்காந்துட்டார். நான் ஆணையிட்டால்ன்ற இடத்துல தானே உட்காந்துட்டாரு. அவர் உட்காந்துட்டாருன்னா மக்கள் தானே உட்கார வச்சுட்டாங்க. அதனால் வந்து இந்த திரைப்படம் முன்கூட்டியே வந்திருந்தால் தாவேக்காவுடைய வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகமாக, வெற்றியினுடைய சதவீதம், எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாக கிடைத்திருக்கும்னு நான் நம்புகிறேன். சார் இன்னொன்று ஒரு கொஸ்டின் சார், என்ன இப்போ ஜனநாயகன் டிக்கெட் வந்து அதிகமாக வந்து எம்எல்ஏஸுங்களே வந்து அதிகமாக வந்து டிக்கெட்டை வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான ஒரு வதந்தியும் போயிட்டு எப்படி சார் பார்க்குறீங்க இது? இல்லை, மேபி வந்து எப்போயுமே நடக்கும். வந்து இப்போ விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய படம் ராஜ்யமாக, அதுக்கப்புறம் ஒரு படம் வந்தது, கட்சிக்காரங்களாம் போய் வாங்கினாங்க. வந்து அங்கங்கே போய் பிளாக் பண்ணாங்க அந்த டிக்கெட்டை. என்னென்னா அவங்க போய் எவ்வளோ பேர் அப்போ அவங்க குடும்பத்தில் இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு அதிகபட்சமாக ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா 20 டிக்கெட் தான் கொடுக்க முடியும். மித்தி யாருக்கு கொடுக்க முடியும்? அவங்க சார்பாக அப்போ அந்த தெருவில் இருக்கிறவங்க, அந்த வார்டில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பாங்க. வந்து மற்றபடி அவங்க பிளாக்லாம் விற்க மாட்டாங்க, விற்கவும் கூடாது. வந்து அப்படி செய்யவும் மாட்டாங்க. இது என்ன பண்ணுறாங்க, வாங்கி இவங்க பல்காக வாங்கி தன்னுடைய கட்சி சார்ந்தவர்கள், தன்னுடைய அபிமானிகள் போய் எங்கள் தலைவருடைய படத்தை பாருங்கள், அவர் கடைசி படத்தை பாருங்கள் அப்படின்னு அதை கொடுக்குறாங்க. அது பிளாக் பண்ணால் கூட ஒன்றும் அதனால் என்ன இருக்குது, வந்து கவுண்டரில் விற்கிற டிக்கெட்டே முன்பதிவு டிக்கெட்டு வாங்குறாங்க. ஆனால் முன்பதிவு ஓப்பன் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல எனக்கு. குறிப்பாக வசூல் ரீதியாக எப்படி சார் இந்த படம் போகும் சார்? இல்லை, கடைசி படம்ன்றதுனால ஒரு எதிர்பார்ப்போடு வரவங்களும் அதிகமாக இருப்பாங்க, ஆடியன்ஸாக வரவங்களும் அதிகமாக இருப்பாங்க, ரசிகர்களாக வரவங்களும் இருப்பாங்க, ப்ளஸ் இது தொண்டர்களும் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படின்றப்போ இது என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி சார், வசூல் எப்படி சார் இருக்கும்? நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து 1100 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அதில் வந்து 900 ஸ்க்ரீன்ஸில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 900க்கு மேலே கூட இருக்கும், வேறு படங்களே இல்லை அப்படின்னு. ஒரு 5 காட்சிக்கு ஒரு தியேட்டருக்கு 500 இருக்கைகள்னு வச்சுங்க, என்ன ஆகுன்னு கணக்கு பண்ணி பாருங்கள். சாலிடாக முதல் நாள் வசூலே தமிழ்நாட்டில் 200 கோடி இந்த படம் அடிச்சிருச்சுன்னா இது ஒரு சாதனை தான். ஏன்னா அவருடைய முந்தைய படம் கோட்டை, இதுக்கு முன்னாடி வந்த ரஜினிகாந்தோடைய கூலி படத்தை இந்த படம் வசூலை முறியடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் இதுதான். ஏன்னா நீங்கள் தாவேக்காவினுடைய தலைவர் இல்லைன்னா நடிகர் விஜயாக இருந்திருந்தால் கூட இந்த படத்துக்கு இவ்வளோ ஐப்பு வந்திருக்காது. இன்றைக்கி முதல்வர் விஜயாக ஆன பிறகு தான் இந்த ஐப்பு அதிகமாக கூடியிருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கால்குலேஷன் வச்சு நீங்கள் முடிவு பண்ணிங்க எவ்வளோ வரும்னு. சார் இன்னொன்று இந்த ஏ சர்டிஃபிகேட்னால வந்து இங்கே ஃபேமிலியாக படம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மற்ற நாடுகளில் வந்து இது பொருந்துமா சார்? இது வந்து ஃபேமிலியாக போய் பார்க்குறதுக்கான இது இருக்குல்ல சார்? இல்லை, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சென்சார் இருக்குது. நீங்கள் வந்து வெளிநாடுகளில் வந்து அவங்க தனி சென்சார் பண்ணி அனுப்பணும். கல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் கடுமையான சென்சார் வந்து இந்த படத்தும் கிடையாது. நீங்கள் ரத்தம் தெரிக்கிற மாதிரி கெட்ட வார்த்தைகள், அப்புறம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சில வார்த்தைகள், இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தக்கூடாது. வந்து அது மாதிரி இருக்குது. இலங்கையில் வந்து அன்சென்சார்டு, நீங்கள் சென்சார் இல்லாமல் அவங்களுக்கு டைரெக்டாகவே ஓட்டுவாங்க. வந்து இன்னும் சில யூரோப் நாடுகளில் சென்சார், ஆஸ்திரேலியாவில் சென்சார் கிடையாது. அது அப்படின்னும் பொழுது அவங்க அதெல்லாம் ஃபேமிலியோடு வந்து படம் பார்ப்பாங்க. வந்து இந்த படம் வந்து ஓவர்சீஸில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தனால ஒரு சின்ன பின்னடைவு தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மல்டி காம்ப்ளெக்ஸு மற்ற இதுகளில் 5-6 தேட்டர் உள்ள இடங்களில் இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் அவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேட்டரில் கூட்டம் வந்தால் போதும்னு. ஆனால் இதையே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்களேன், நாளைக்கு மறுநாள் மதியத்துலேருந்து ஒரு ரீல்ஸ் வந்து குறிப்பாக எதிர்கட்சிகளால் என்ன வைப்போன்னா, ஒரு தேட்டரில் ஒரு சின்ன பையன் யாராவது படம் பார்ப்பான், இங்கே பாருங்கள் அவனை வந்து ஒரு வீடியோ எடுத்து பாருங்கள், ஏ சர்டிஃபிகேட்டு, இந்த பையனுக்கு வயசு என்ன பாருங்கள், இவனை வந்து உட்கார வச்சு அனுமதிச்சிருக்காங்க, இதுதான் விஜயோடைய ஆட்சியா, இதுதான் இதுவா அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் அதை மீறி வசூல்ற ஒரு இடத்தில் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு இந்த படம் வந்து ஃபுல்லு. கண்டிப்பாக ஒரு பெரிய படம் வந்தாக்கா வர சின்ன படங்கள்லாம் ஒதுங்கி நிற்பாங்க. ஏன்னா அந்த பெரிய படம் வரதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம் அப்படின்ட்டு. இப்போது சிஎம் விஜயோட கடைசி படம் இது, அது வரப்போ அந்த சின்ன படங்கள்லாம் எத்தனை நாளைக்கு சார் ஒதுங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? ஏன்னா இது எத்தனை நாள் இது வந்து கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை, இது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக ஒரு வாரத்துக்கு நல்ல கூட்டம் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னும் படத்தை பற்றி நல்ல டாக் வந்தோன்னா இன்னும் கூட போகும். வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி சினிமா ஒரு காலகட்டத்தில் சினிமா எப்படி இருந்ததுன்னா, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஏபிசின்னு ஒரு சென்டர் இருந்தது. அதனால் வந்து
ஏல ஓடி, பியில் ஓடி, சி சென்ட்ரல் ஓடி, இப்படியா ஓடிட்டு இருந்தது வந்து. அப்போ சினிமா வேறு மாதிரி இருந்தது. சினிமாவை தவிர வேறு பொழுதுபோக்கு இல்லை. அப்புறம் இந்தியா முழுக்க ஒரே ரிலீஸ்னு வந்த பிறகு டக்குன்னு ஒரே நாளில், இப்போ பாருங்கள், ஒரே நாளில் 1100 ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னா 900 ஸ்க்ரீன்ஸ் இந்த படம் ரிலீஸ்னா ஒட்டுமொத்தமாக போய் பார்த்துட்றாங்கல்ல. அதனால தான் வசூல். இப்போ உங்களுக்கு 25 வாரம் 50 வாரம் அப்படின்ட்டு போய் எவ்வளோ வசூல்? முதல் நாள் வசூல் 200 கோடியா, 250 கோடியா, ஒரு வாரத்தில் 4 நாளில் 400 கோடியா அப்படின்னு வந்ததுனால இந்த படம் ஒரு வாரம் கூட்டமாக போனாலும் அது பெரிய வசூல் தான். அதே வேளையில் இந்த படத்திற்காக சில படங்கள் தள்ளி போகுது. ஆகஸ்ட் 7க்கு போகுது, ஆகஸ்ட் 15 14க்கு போகுது. ஆனால் தள்ளி போகிறது உண்மை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஐப்பு இருக்கும். அதன் பிறகு தியேட்டர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் படம் ஓடிட்டுருக்கும். கடைசியாக ஒரு கேள்வி சார். குறிப்பாக இந்த தியேட்டர் உரிமையாளர்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு கொண்டாட்டமாக இருக்குது சார்? ஏன்னா அவங்க தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு படம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த 7 மாதத்தில் எத்தனை படம் வந்திருக்குது? எத்தனை பெரிய படங்கள். பெரிய படங்கள் முன்னா ஒரு கொண்டாட்டமான படம்னு அஜித் அந்த பக்கம் கார் ரேஸ் போயிட்டாரு. ரஜினி அவருடைய படம் கூலிக்கு அப்புறம் ஜெயிலர் 2 தீபாவளி ரிலீஸு. இப்படியா இருக்கும்போது விஜயோடைய படம் கோட்டுக்கு அப்புறம் இல்லை அப்படின்னா அவங்க ஒரு பொங்கலுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் படமாக வந்திருக்கணும், வரல. அப்படின்போது ஒரு தியேட்டருக்குலாம் ஒரு பின்னா சொல்கிறது, நான் திரும்ப சொல்கிறது தான் தியேட்டர்னால் எப்போவுமே ஒரு கலகலன்னு இருக்கணும். வெளியே பார்த்தோம்னா நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்நெட்டு, அப்புறம் சோஷியல் மீடியா இதெல்லாம் வராத காலகட்டங்களில் தியேட்டரில் 2 ஸ்பீக்கரை கட்டிட்டு பாடின்னு இருக்கும். அந்த பாட்டுன்னு எப்போவுமே கலர் தோரணத்தோடு இருப்பாங்க. அதுவும் பெரிய ஹீரோக்கள் படம், நான் சொல்கிறது ரஜினி, கமல், விஜயகாந்த் இந்த மாதிரியான படங்கள்லாம் வரும்பொழுது அந்த 90 80 காலகட்டங்களில் அப்படி ஒரு அமக்கலமாக இருக்கும். அப்படி ஒரு அமக்கலம் தான் விஜய் அஜித் படங்களுக்கு இருந்தது. இப்போ இந்த படம் அப்படி ஒரு பழைய ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். தியேட்டர்காரர்களுக்கு ஒரு உற்சாகமாகவும் இருக்கும். ரசிகர்களும் ஃபேமிலியோடு படம் பார்ப்பார்கள். அதுக்கு மறுபடியும் சொல்லுவாங்க, 18+ கொடுத்துருக்காங்க, மறுபடியும் ஃபேமிலியோடு படம் பார்ப்பாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, சரி இருக்கிற சின்ன பசங்களை விட்டா படம் பார்ப்பாங்க. ஒரு பெரிய கூட்டம் இந்த படத்துக்கு வரும். தியேட்டர்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கும். கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.